ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இன்னொரு புதிய மாதத்திற்காக, ஆகஸ்டுக்காக நன்றி செலுத்துவோம். அதற்கு கொடுத்திருக்கிறதான தியான வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Hebrews 13:16. And do not forget to do good and to share with others, for with such sacrifices God is pleased. என்ன தலைப்பின் கீழ் இதை பார்க்க போகிறோம்? துவக்கமாக, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் தயங்காதே, மறவாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். நான் தலைப்பை நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் தயங்காதே. Do not hesitate to do good and to share. ஏன்னா நம்ம மறக்கிறதுலாம் கிடையாது, ஒண்ணுமே மறக்க மாட்டோம்ல. தேவனுடைய வசனத்தை மறந்துடுறோமான்னா, தேவனுடைய வசனத்தை நம்ம மறக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு கீழ்ப்படியதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத போது என்ன பண்ண மாட்டோம், அதை செய்யாது இருப்போம். அப்படிதான் இல்லையா? அப்ப மறதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் நம்ம அதை செய்யாது இருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மறந்துட்ட, அவரை நம்ம இப்படியாய் தேடணும், இப்படி ஆராதிக்கணும் என்று சொல்லும் பொழுது நம்ம அப்படி இல்லாதபடி காணப்படும் போது அவர் சொல்றாரு, நீ என்னை மறந்துட்ட அப்படின்ற வார்த்தையை சொல்றதை போலதான் இங்க இந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரி, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் பண்ணவும் தயங்காதே. கண்களை மூடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மாதத்தை எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற இந்த மாதத்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவர் கொடுக்கிறதான காரியங்களை, சொல்லுகிற காரியங்களை கேட்டு ஆண்டவரே அதை விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கும் உணர்வை எங்களுக்கு தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஒரு கேள்வி வரலாம், ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, அது பைபிள் சேஸ் சோ. ஏன் இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் நன்மை செய்யணும், ஏன் தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது பைபிள் சேஸ் ஸோ. நிறைய விஷயங்கள் இது ஏன் செய்யணும், நான் ஏன் செய்யணும், ஏன் என்கிட்ட பேசணும், ஏன் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, உன்னை தெரிந்து கொண்டா உன்ட்ட என்ன சொல்லுவாரு, செய்வார். அதே போல if you ask why should I do அப்படின்னா, the answer is so simple, the Bible says so. The writer of this letter has given his readers a few counsels and this is one among them. பல காரியங்களை இந்த 13 பல காரியங்கள் என்பதை பார்க்கலாம். சில புத்திமதிகளை அவர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லிக்கொண்டு வரும்பொழுது அதுல இந்த ஒரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். நீங்க 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்க முடியும். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். வேண்டிக் கொள்வது கர்த்தர்தான் வேண்டிக் கொள்வாங்க அப்படின்னா அர்த்தம், ப்ளீஸ் தயவு செய்து கீழ்ப்படிஞ்சிரு அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். இப்ப ஒரு அப்போஸ்தலனாக இவர் என்ன பண்ணலாம், கட்டளையை கொடுக்கலாம். தேவனுடைய கட்டளை என்று சொல்லி என்ன பண்ணலாம், கட்டளையை கொடுக்கலாம், கடிந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட ப்ளீஸ் தயவு செய்து இந்த காரியத்தை செய்ய அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து சிலவற்றை அவர் எழுதும் போது அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா, அல்லது ஆலோசனை, புத்திமதி தான் நம்ம வாசித்ததான் இந்த 16வது வசனமும். அப்ப நன்மை செய்கிறதிலும் தான தர்மம் செய்கிறதிலும் லாபம் என்ன, நஷ்டம் தானே. நன்மை செய்யறதுனா என்ன, நமக்கு அல்ல, மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் போது அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், பிரயாசப்படுறோம், உங்க டைமை செலவு பண்ணணும், எஃபர்ட்ஸை கொடுக்கணும், உங்களுடைய பணத்தை கூட செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நீங்க சிந்தித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுல பெரிய லாபம். தான தர்மம்னா ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும், நீங்க செலவு பண்ணணும், யூ ஷுட் ஷேர் இட் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்படி காணப்படும் போது அதனால எனக்கு என்ன லாபம், நஷ்டம் தானே என்று நம்மை சிந்திக்க வைக்கிறதான கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்காலத்துல, அதற்கு முற்காலத்துல இதெல்லாம் ரொம்ப நார்மல். எல்லாருமே ஆண்டவரை அறிந்தாலும் அறியலனாலும் பாத்தீங்கன்னா என்ன பண்றது, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதும் தான தர்மங்கள் செய்கிறதான காரியமும் ரொம்ப நார்மலாக மனிதர்களுக்கு, கம்யூனிட்டியா வாழ்கிறவர்களுக்கு காணப்பட்டதான ஒரு காரியமாய் தான் இருந்தது. ஆனா ஜெனரேஷன் போக 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 அந்த காரியம் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்றதுல ஒரு சந்தேகமே கிடையாது. அதுக்கு நிச்சயமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறதுனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன லாபம், நஷ்டம் தானே, என்ன பலனை கண்டேன் என்று கேட்கிறதான ஒரு கால சூழ்நிலை அல்லது சிந்திக்கக்கூடியதான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் நன்மை செய்ய விரும்புகிறவர்களுடைய இரக்க குணத்தை தவறாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற அநேகர் பெருகி இருக்கிற கடைசி காலத்துல வாழ்கிறோம். எப்பயுமே எப்படி கிடையாது, எப்பயும் ஏமாற்றுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, இருக்கதான் செய்வாங்க. ஆனா இந்த காலத்துல ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். நன்மை செய்கிற விரும்புகிற
அவர்களுடைய இரக்க குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு சாதமாக தவறாக பயன்படுத்தி கொள்கிற அநேகர் பெருகி இருக்கிறதான கடைசி காலத்துல நம்ம வாழ்கிறது ஒரு காரணம். உலகத்தை நம்மளால மாற்ற முடியுமா? உலகத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அதனுடைய திங்கிங்கை மாற்ற முடியாது. அப்ப உலகத்தை உன்னால மாற்ற முடியாது. இந்த கடைசி காலத்துல இருந்து நீ தப்பி ஓடவும் முடியாது. போன ஜெனரேஷன் பெட்டரா இருக்கு, லெட் மீ கோ பேக் டு தட் ஜெனரேஷன் அப்படின்ட்டு ஒரு என்ன பண்ணலாம், டைமை கிராஸ் பண்ணி ஓட முடியுமா அப்படின்னு சொன்னா அப்பயும் ஓட முடியாது இல்லையா? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலம் பொற்காலம், கோல்டன் பீரியட் நல்லா இருந்தது, அந்த காலத்துல வாழ்ந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அங்கே ஓடிட முடியுமா நம்ம? அப்ப இந்த கடைசி காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனபடினாலே இது நமக்கு பிரியம் இருந்தாலும் பிரியம் இல்லைனாலும் இந்த காலத்தை கடந்துதான் நம்ம என்ன பண்ண முடியும்? போக வேண்டுமே ஒழிய முற்காலத்திற்கு நம்மளால போக முடியாது. ஆனபடினால உலகத்தையும் மாற்ற முடியாது, இந்த கடைசி காலத்திலிருந்து தப்பி ஓடவும் உன்னால முடியாது. ஆனால் உலகத்தை பார்த்து சூழ்நிலையை பார்த்து நீ உனக்கு இருக்கிறதான நற்குணத்தை மாற்றிக்கொள்ளாதே, கர்த்தருடைய வார்த்தையும் மறவாதே. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நற்குணத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்காரு. How many of you believe that? எபேசியர் 2 நீங்க போய் வாசிப்பீங்க. என்னன்னா உங்களை புது சிருஷ்டியாக அவர் மாற்றும் பொழுது நற்குணத்தை என்ன பண்றாரோ நமக்குள்ள நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஏற்றவர்களா இருக்கும்படி நம்மளை வந்து புது சிருஷ்டியா மாற்றிருக்கு. அப்ப நற்குணம் உனக்குள்ளே காணப்படுகிறது என்பதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த உலகத்தை பார்த்து இப்படி மோசமான ஒரு உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்பதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற புதிதாய் கொடுத்திருக்கிறதான அந்த குணத்தை மாற்றிக்கொள்ள கூடாது நம்ம என்பதுதான் பாத்தீங்கன்னா இதுல கற்றுக் கொடுக்கிறதான காரியம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீ மறவாதே. யாக்கோபு 4:17 அப்படி சொல்லுகிறார். யாக்கோபு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அதெல்லாம் தெரியுது இது நன்மை அப்படின்னா அதை செய்யாதிருந்தோம் என்று சொன்னால் பாவம். அது நன்மைன்னு தெரியலன்னா பரவாயில்ல. ஒரு இதெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சா அதை பேசாம இருந்தா பாவம். எதை பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை பேசணும்னா பாவம் ஆயிடும். அதே போல நன்மை செய்ய ஒருவன் அறிந்தவனாய் இருந்தும் அந்த நன்மையை அவன் செய்யாதிருப்பானான்னு சொன்னால் அது அவனுக்கு பாவமாக மாறுகிறது என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரு? சொல்லிக் கொடுக்காரு. அப்ப நன்மை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் என்று எண்ணாதே, நீ அறியாத புரிந்து கொள்ள முடியாததான பலன் உனக்கு உண்டாகும். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நன்மை செய்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னா, பவுல் இந்த அதிகாரத்தை துவங்கும் போதே ஒரு காரியத்தை சொல்றாரு. 2வது வசனத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பவுல் தானா இதை எழுதினார் அப்படின்னு சொன்னா ப்ராபபிளி பவுல் தான். ஏன்னா நீங்க கீழே போய் வாசிக்கும் பொழுது இந்த 13ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது தீமோத்தேயை குறித்து பேசுறாரு. தீமோத்தேயு உங்களிடத்துல அவன் ரிலீஸ் ஆயிட்டான், வந்தானா அதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படின்லாம் எழுதுறாரு. அப்ப மோஸ்ட்லி இது வந்து பவுலுடைய நிருபமாக காணப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப இந்த அதிகாரத்தை அவர் துவங்கும் போது, அதாவது 13 சாப்டர் துவங்கும் போது 2வது வருஷத்தை சொல்றாரு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அப்ப ஆபிரகாமை குறித்து லோத்தை குறித்து தான் அவர் பேசுறாரு என்று சொல்லி நினைக்கிறேன். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய மனுஷர்கள், தேவனாலே அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி அறிந்து அவர்களை வரவேற்கல. ஆனா வரவேற்றுட்டு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தெரியுது என்ன அப்படின்னு சொன்னா தேவனால் அனுப்பப்பட்டதான மனுஷர்கள். இன்னும் ஆபிரகாம் சந்திக்கும் போது அதுல கர்த்தர் தேவன் காணப்படுறாரு அதுல. அப்ப இவர் தான் அவர் என்று சொல்லி அறியாம என்ன பண்றான்? தன்னுடைய நற்கிரியை நிமித்தமாக உபசரிக்கிறான். அதை வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு என்று எழுதுகிறார். அப்படினாலே நன்மை செய்கிறதுனால எனக்கு இன்னைக்கு என்ன பலன் என்று எண்ண வேண்டாம். நீ அறியாததான புரிந்து கொள்ள முடியாததான ஆண்டவர் வைத்திருக்கிறதான பலனை நீ ருசித்து பார்ப்பாய், அது உனக்கு உண்டாகும். Paul speaks a lot about this in his letter. நிறைய நிருபங்களை எழுதியிருக்காரு. இதுல 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை அவர் எழுதும்போது அதுல 7லிருந்து 9 இருக்கிறதான அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் விசேஷமாக 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்காகவே ஒதுக்கி எழுதுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா தான தர்மங்கள், நன்மை செய்கிறதான காரியத்தை குறித்து ஒரு சாப்டரே ஒதுக்கி என்ன பண்றாரு? எழுதுறாரு. அப்ப இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்துல இவ்வளவு காரியங்கள் அதை குறித்து சொல்லும் போது முக்கியத்துவப்படுத்தும் பொழுது அப்ப இன்னைக்கு என்ன பலன் இதை செய்கிறதுனால? ஏமாற்றம் தானே எனக்கு உண்டாகிறது, என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது வஞ்சிக்கப்பட்டதாய் நம்ம நினைப்போம் இல்லையா? அநேக நேரங்களில் அப்படி நினைக்க முடியும், இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, அப்படி நன்மை செய்கிறத தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் அதை குறித்து சிந்திக்காத. நீ நன்மை செய்ய அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாயானால், நன்மை செய்ய ஏவப்படுவாயானால், நன்மை செய்யறதுக்கு தயங்காத, அதற்குரிய பலன் வந்து உனக்கு உண்டாக்கும். ஏன்னு சொன்னா அந்த இடத்துல நீ மாத்திரம்தான் நன்மை செய்கிறவனாக
அந்த இடத்துல நீ காணப்படும் பொழுது அந்த நன்மையினாலே பலனை அவர்கள் பெற்று உனக்கு விரோதமாய் செயல்பட்டா கூட உன்னுடைய வேலையை நீ செஞ்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த வேலையை செஞ்சுட்டு போ, உலகத்தை பார்த்து நீ ஏமாந்து உன்னை ஏமாற்றி கொள்ளாதே என்கிறதான காரியம் இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, எங்களை நீர் ரட்சிக்கும் பொழுது இந்த உலக மனுஷனாக ஆண்டவரே அந்தகாரத்தின் பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட்ட பொழுது உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாறின போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். ஆண்டவரே, புது சிருஷ்டியாக எங்களை மாற்றின பொழுது நற்கிரியை செய்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றி வைத்தீர் என்று நாங்கள் எபேசியரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ஐயா. அப்படி காணப்படுகிற நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவரே, எங்களுக்குள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த குணங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் இல்லாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு பலனை ஆண்டவர் தாமே தருவீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை செய்ய வேண்டிய இடங்களிலே ஆண்டவரே நன்மையை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே தான தர்மங்களை செய்ய வேண்டிய இடங்களிலே தான தர்மங்களை செய்யவும், மற்றவருடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர்களாய் காணப்படவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பயந்து நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே குறைவுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீர் நிறைவாய் மாற்றுவீராக. எனக்கு இதை செய்கிறதுனால் என்ன பலன் உண்டு என்று சிந்தித்துக் கொள்ளாதபடி ஆண்டவர் எனக்கு சொன்னார், என்னை நன்மை செய்கிறவனாய் மாற்றி விட்டார் என்று சொல்லி உணர்வோடு கூட நாங்கள் செயல்பட இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.